இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்க ரெண்டு பேரையும் முட்டாளாக்கிட்டு உங்க கவனத்தை தசை திருப்பிட்டா அந்த நம்பூதிரி, அந்த ராணியும் நம்பூதிரி சேர்ந்து ஆக்ஞான விரதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விரதம் நல்லபடியா முடிஞ்சா அந்த விரத கால நேரத்துல ராணி ஐம்பெரும் குழுவை சந்திச்சு தீர்த்தத்தை வாங்கிட்டானா சித்தார்த்தை காப்பாத்திடுவா. நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அந்த நம்பூதிரியும் தாமரையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாய சிறையில தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த பூஜை ஆரம்பிச்சது? ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் உங்க மாய சிறையில இருந்து தப்பிச்சிட்டாங்களா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல கமண்டலா. என்னால உருவாக்கப்பட்ட அந்த மாய சிறைய வேற எந்த சக்தியாலையும் உடைக்கவே முடியாது. அப்போ உங்க மந்திர சக்தியை பயன்படுத்தி அவங்க உங்க மாய சிறையில இருக்காங்களான்னு உடனே பாருங்க குருவே. இப்பவே பாக்குற கமண்டலா. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும் போது அங்க யாரு பூஜையை ஆரம்பிச்சா? நல்ல சக்திகளின் கவனத்தை திசை திருப்ப நீ சில சித்து வேலைகளை செய்யும் போது, அதே நல்ல சக்திகள் நல்ல காரியத்துக்காக பூஜை செய்யும் போது கெட்ட சக்திகளோட கவனத்தை திசை திருப்ப நம்பூதிரி செஞ்ச சித்து வேலை தான் இது எல்லாமே. அகோர அதிபதியே, நான் ஏற்கனவே சொன்னல, என்னோட அப்பாவை குறைச்சு மதிப்பிடாதீங்க. மாந்திரிக தாந்திரிகத்துல நம்மளோட வயசு அவரோட அனுபவம். இப்ப பாத்தீங்கல்ல, நம்மளோட முழு கவனத்தையும் திசை திருப்பி விட்டு அந்த ராணிக்கும் பொம்மைக்கும் உதவியா அந்த பூஜையை அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. இதுல அந்த ராணியும் பொம்மையும் ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் நானும் எப்பவுமே ஒண்ணு ஐக்கியமாகவே முடியாது. உங்களால அகோர ராஜகுருவாவும் ஆக முடியாம என்னால அகோர ராணியும் ஆக முடியாம கடைசி வரைக்கும் இப்படியே புலம்பிட்டு தான் இருக்கணும். அது நடக்காது. அப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட மாட்டேன். அப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட மாட்டேன். அகோர அதிபதி, எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. அதை உங்ககிட்ட சொல்லலாமா? சொல்லு. அஞ்ஞான விரதம் ஆரம்பிச்சதும் ராணி காட்டுப்பாதை வழியா காளி கோவிலுக்கு போவா. அப்படி அவ அங்க போகும்போது தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனையா கொடுத்து அவ கவனத்தை திசை திருப்பறதுக்கான வேலையை நான் உங்களுக்காக செய்யறேன். அந்த பூஜை வலுவடைய அங்க இருக்கிற நம்பூதிரி தொடர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதே நேரத்துல அந்த பூஜைக்கு வீரியம் கிடைக்க கூடாதுன்னு உங்களுடைய துஷ்ட சக்தியை பயன்படுத்தி நீங்க துஷ்ட விஹார பூஜைய உடனே செய்ய ஆரம்பிங்க. ஒரே நேரத்துல நாம ரெண்டு பேரும் கொடுக்கிற நெருக்கடியில அந்த ராணி நம்பூதிரி ரெண்டு பேருடைய கவனத்தையும் திசை திருப்பிடுவோம். ஒருவேளை அவங்க கவனம் திசை திரும்பி அந்த விரதத்தை நல்லபடியா முடிக்காம போயிட்டா ராணி காளி வேஷம் போடவே முடியாது, வேட்டைக்கும் போக முடியாது. கமண்டலா, சரியான யோசனை. அதை அப்படியே பண்ணிரலாம். நீங்க பூஜைக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிங்க. நான் அந்த ராணி காட்டுப்பாதை வழியா வரும்போது அவளை தடுக்கிறதுக்கான வேலையை நான் பாக்குறேன். கமண்டலா, எனக்கு சரியான நேரத்துல சிஷ்யனா இல்ல நண்பனா மாறிட்ட. இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு நல்ல யோசனைய சொல்லி நீ ஒரு நல்ல நண்பன் நிரூபிச்சிட்ட.
உன்னோட சக்தியால மட்டும் அந்த ராணி பொம்மையோட உன்னால போராடவே முடியாது. நீ அந்த ராணியோட கதையை முடிக்கிறதுக்கான வேலையை பாரு. என்னுடைய துஷ்ட பூஜையால அந்த பொம்மையோட சக்திய கொஞ்சம் கொஞ்சமா இழக்க செஞ்சு அவளை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். நாம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் முறியடிப்போம் கமண்டலா. நான் கோர ராஜகுருவா மாறும் போது நீ மாயலோகத்தின் அதிபதியா மாறி இருப்ப. நீ நினைக்கிறது கற்பனையில கூட நடக்காது. ஆமா, ஒரு காலமும் பூமி அத்தன் நடக்கவே விட மாட்டான். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எனக்கு தேவையில்லை. உங்க 2 பேரை விட்டு வைக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. இனி இவங்க யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அடுத்த தந்திரத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏ ராணி, இது தாடிகாரன் குரல் கிடையாது. அந்த துஷ்ட சக்தி என்னை தடுக்க என்னை குழப்ப பாக்குது. ராணி என்னாச்சு உனக்கு? என்ன திரும்பி பாரு ராணி. ஏய் ராணி, நில்லு ராணி. ராணி, ராணி நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன ராணி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்க. ராணி, உன்னை இந்த கர்ப்பகால வயிறோட பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். எனக்கு நீயும் உன் வயிற்றுல வளர குழந்தையும் தான் முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. நாம 2 பேரும் நீ பிறந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதையெல்லாம் நீ மறந்துட்டியா? அந்த நம்பூதிரி இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கர்ப்பகால வயிறு வரும்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள என்ன ஒரு மந்திரவாதி கல்லாக்கிட்டு காணாமாக்கிட்டான். எல்லாத்தையும் மீறி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏன் ராணி என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிற? ராணி, என்ன பாரு ராணி. ராணி, ராணி என்ன திரும்பி பாரு ராணி. ராணி, உண்மையிலேயே தாடிகாரனா தான் இருக்குமா? கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் ராணி, நான் உன் தாடிக்காரன் தான் கூப்பிடுறேன். நீ என் உயிரை காப்பாத்த தானே இவ்வளோ போராடுற. அதான் நான் இப்ப திரும்ப வந்துட்டேன்ல. இப்ப மட்டும் நீ என்ன திரும்பி பார்க்கல, நான் இதே இடத்துல என்ன நானே அழிச்சுப்பேன்.